நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய ஆராதனை ஏத்திசயம் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசயம் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசயம் புரிவோம். ஆண்டவரே, எம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். எம்மை தொடர்ந்து ஆசீர்வதித்து கொண்டிருக்கும் கிருபைக்காக, எம்மை தொடர்ந்து பாதுகாத்து கொண்டிருக்கும் கிருபைக்காக, எம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் சுகத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும் கிருபைக்காக நன்றி கூறுகிறேன் தேவனே. அன்பான ஆண்டவரே, இதோ உம்முடைய நற்கருணை பிரசன்னத்தில் செபித்து கொண்டிருக்கிறோம். எம்மையும் எம் குடும்பத்தையும் எம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அனைவருக்கும் நல்ல உடல் சுகத்தையும் ஆன்ம பலத்தையும் கொடுத்திருளும். இதோ இந்த இக்கட்டான சூழலிலிருந்து நாங்கள் அனைவருமே இந்த உலகமே மீண்டு வரக்கூடிய பாக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருளும் ஆண்டவரே. அன்பான தேவனே, இதோ இந்த நேரத்தில் உம்மிடம் எம்மை சரணாகதியாக்கி செபித்து கொண்டிருக்கிறோம். எம்மை ஆசீர்வதியும். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். எம்முடைய ஆராதனையை ஏற்றுக்கொண்டு உம்முடைய ஆசீர்வாதங்களை நிறைவாக எம் மீது பொழிந்தருளும் ஆண்டவரே. தந்தை இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். எம்முடல் ஆன்மா ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்து பணிகின்றோம். இயேசுவே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். எம்முடல் ஆன்மா ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்து பணிகின்றோம். ஆவியாம் இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். எம்முடல் ஆன்மா ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்து பணிகின்றோம். மூவொரு இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். எம்முடல் ஆன்மா ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்து பணிகின்றோம், உன் பாதம் வைத்து பணிகின்றோம். என்னுடைய உடல் பொருள் ஆன்மா அனைத்தையும் பாதத்தில் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, எம்மை ஏற்றுக்கொள்ளும், வழி நடத்தும்.
மனித நேதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருளுச்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீ. உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகி இறைவனோடு தூயாவியின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
வாசல் தேடி வருகின்றேன். என் இதய உரையை என்னில் வாருமே. உன் இதய வாசல் தேடி வருகின்றேன். என் இதய உரையை என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வா, நான் வாழ என் உள்ளம் வா. காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்ற செய்ய மறக்கலாம், கடல செய்ய மறக்கலாம். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்ற செய்ய மறக்கலாம், கடல செய்ய மறக்கலாம். உன்னன்பு என்றென்று மாறாதையா, உன் வழியில் நான் என்று வாழ்வேனையா. உன் இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதய உரையை என்னில் வாருமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலியிலே பின்வரும் கருத்துக்களுக்காக செபிப்போம். ஜெரால்டு தீபா அருள்மேரி இவருடைய குழந்தை ஜோயல் லூர்தராஜ் தன்னுடைய 8வது ஆண்டு பிறந்த நாளிலே நல்ல உடல் சுகத்திற்காகவும் தெய்வ பயம், இறை அறிவும் ஞானமும் வேண்டி செபிக்கிறார்கள். பிறந்த நாளை சிறப்பிக்கும் ஜோயல் லூர்தராஜுக்காக சிறப்பாக செபிப்போம். கொகிடெக் டூலிங் நிறுவனத்தினர் தொடர்ந்து தங்களுடைய தொழிலகத்தை இறைவன் ஆசீர்வதிக்கவும், தொழிலாளிகளுக்கு நல்ல உடல் சுகத்தை கொடுத்து வழிநடத்தவும் செபிக்கிறார்கள். இத்தொழிலகத்தை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டுவோம். ஆன்ம இலைப்பாறுதலுக்காக மரித்த காரசாலா கிளமெண்ட் ஆன்மாவிற்காகவும், மரித்த தினப்பள்ளி அந்தையா, அன்னம்மா, ஜோசப், ஜோஜம்மா, அந்தோனிராஜ், பாக்கியம்மா ஆன்மாக்களுக்காகவும், மரித்த தந்தை எச்ஏ அந்தோனிசாமி, பிஜே என்றி ஆன்மாக்களுக்காகவும், கட்டா ரிச்சர்ட் ஆன்மாவிற்காகவும், காரஸ்தல மரியதாஸ், மேரி, ஜோசப்ராஜ், ஜோசபின், ஜூடித், லூமினா, எஸ்பி லாரன்ஸ் ஆன்மாக்களுக்காகவும் செபிக்கிறார்கள். மேற்கூறிய ஆன்மாக்களுடைய பாவங்களை மன்னித்து இறைவன் பேரின்ப ராஜ்யத்தில் அவர்களை ஏற்றுக்கொள்ள செபிப்போம். திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை நினைத்து பார்த்து மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாயும், வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை மன்னித்து நமக்கு நிறைவான நித்திய வாழ்வை அளிப்பாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நீர் உள்ளம் கனிந்து உம் அடியார்களாகி எங்களின் மருள் கொடையை பெருக செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்து உம் கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழிய போகின்றேன். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 1-5 மற்றும் 9-15. இஸ்ரேல் மக்களின் கூட்டமைப்பினர் அனைவரும் ஏலிமில் இருந்து புறப்பட்டு ஏலிம், சீனாய் இவற்றிற்கு இடையே உள்ள சீன் பாலை நிலத்தை வந்தடைந்தனர். இவர்கள் எகிப்தின் நாட்டில் நின்று வெளியேறி வந்து 2ஆம் மாதம் 15ஆம் நாள் அது. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் அந்த பாலை நிலத்தில் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுத்தனர். இஸ்ரேல் மக்கள் அவர்களை நோக்கி இறைச்சை பாத்திரத்தின் அருகில் அமர்ந்து அப்பம் உண்டு நிறைவடைந்தது. எகிப்து நாட்டிலேயே ஆண்டவர் கையால் நாங்கள் இருந்திருந்தால் எத்துணை நலமாய் இருந்திருக்கும். ஆனால் அந்த சபையினர் அனைவரும் பசியால் மாண்டு போகவே இப்பாலைநிலத்திற்குள் நீங்கள் எங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கின்றீர்கள் என்றனர். அப்பொழுது ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதோ பார், நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழிய போகின்றேன். மக்கள் வெளியே போய் தேவையானதை அன்று சேகரித்து கொள்ள வேண்டும். என் கட்டளைப்படி நடப்பார்களா இல்லையாம் என்பதை நான் இவ்வாறு சோதித்தறிய போகின்றேன். ஆனால் 6ஆம் நாளில் நாள்தோறும் அவர்கள் சேகரித்து வைத்ததை விட 2 மடங்கு சேகரித்து தயாரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்றார். மோசே ஆரோனிடம், நீர் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் நோக்கி ஆண்டவர் திருமுன் அணுகி செல்லுங்கள், ஏனெனில் அவர் உங்கள் முறுமுறுப்புகளை கேட்டுள்ளார் என்று சொல்லும் என்றார். அவ்வாறே ஆரோனும் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் நோக்கி பேசிக் கொண்டிருக்கையில் அவர்கள் பாலை நில பக்கமாய் திரும்பினார்கள். அப்பொழுது ஆண்டவரின் மாட்சி மேகத்தில் தோன்றியது. ஆண்டவர் மோசேயை நோக்கி, இஸ்ரேல் மக்களின் முறையீடுகளை நான் கேட்டுள்ளேன். நீர் அவர்களிடம், மாலையில் நீங்கள் இறைச்சி உண்ணலாம், காலையில் அப்பம் உண்டு நிறைவடையலாம், நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்பதை இதனால் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். மாலையில் காடைகள் பருந்து வந்து கூடாரங்களை மூடிக்கொண்டன. காலையில் பனி படலம் கூடாரத்தை சுற்றி படிந்திருந்தது. பனி படலம் மறைந்தபோது பாலை நிலைப்பின் மேல் மென்மையான தட்டையான மெல்லிய உறைபனி போன்ற சிறிய பொருள் காணப்பட்டது. இஸ்ரேல் மக்கள் அதை பார்த்துவிட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி மன்னா என்றனர். ஏனெனில் அது என்ன என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, ஆண்டவர் உங்களுக்கு உணவாக தந்த அப்பம் இதுவே என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். தம் விருப்பம் போல் உணவு கேட்டு வேண்டுமென்ற இறைவனை சோதித்தனர். அவர்கள் கடவுளுக்கு எதிராக இவ்வாறு பேசினார்கள். பாலை நிலத்தில் விருந்தளிக்க இறைவனால் இயலுமா என்றனர். பல்லவி. ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆயினும் மேலே உள்ள வானங்களுக்கு அவர் கட்டளையிட்டனர்.
விண்ணகத்தின் கதவுகளை திறந்து விட்டார். அவர் உண்பதற்காக மன்னாவை மழை என பொழிய செய்தார். அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். பல்லவி. ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். வானதூதரின் உணவை மானிடர் உண்டனர். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் உணவு பொருளை அவர் அனுப்பினார். அவர் விண்ணுலகில் நின்று கீழ்காற்றை இறங்கிய வர செய்தார். தம் ஆற்றினால் தென்காற்றை அழைத்து வந்தார். பல்லவி. ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். அவர் இறைச்சியை துகளென அவர்கள் மீது பொழிந்தார். இறகு திகழ் பறவைகளை கடற்காற்றை மணலென வரவழைத்தார். அவற்றை அவர் தம் பாளையத்தின் நடுவிலும் கூடாரத்தை சுற்றிலும் விழ செய்தார். பல்லவி. ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறைவனின் வார்த்தையை விதையா, அதை விதைப்பவர் கிறிஸ்துவே. அவரை கண்டடைபவர் எல்லாம் என்றென்றும் நிலைத்திருப்ப. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு அதிகாரம் 13 வாழ்வு தரும் வார்த்தைகள் 1-9 முடிய. அக்காலத்தில் இயேசு வீட்டிற்கு வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார். மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர். ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர். அவர் உவமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார். விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் இருந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியான மண் இல்லாத பாறை பகுதியில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேறில்லாமையால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முற்செடிகளின் இடையே விழுந்தன. முற்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவற்றுள் சில 100 மடங்காகவும், சில 60 மடங்காகவும், சில 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமுள்ளவர்களே, இஸ்ரேல் மக்களுடைய பாலை நில அனுபவத்தை, கானான் நாட்டிற்கு கடந்து செல்கின்ற அனுபவத்தை இந்த நாட்களிலே நாம் முதல் வாசகமாக வாசிக்க கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேற்று செங்கடலை கடந்தார்கள். இன்றைக்கு மிக முக்கியமாக ஆண்டவருடைய பராமரிப்பிலே அவர்களுக்கு தேவையான உணவை பெற்றுக்கொண்டதை பற்றி வாசித்தோம். சற்று முதல் வாசகத்தை ஆழமாக வாசித்து சிந்தித்தோம் என்றால், வாசகம் தொடங்கியது இப்படியாகத்தான் இருக்கும். இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு
இரண்டாவது மாதத்திலே 15வது நாள் அன்று என்று சொல்லி ஆரம்பித்திருக்கும். இரண்டாவது மாதத்திலே 15வது நாள் என்றால் அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு ஏறக்குறைய ஒரு 45 நாட்கள் ஆகிறது. இரண்டாவது மாதம் 15வது நாள் என்றால் முதல் மாதம் 30 நாள், இரண்டாவது மாதத்திலே 15 நாட்கள், 45 நாட்கள். வெளியில் பயணமாக போனோன்னா இன்றைக்கு நிறைய ஹோட்டல்ஸ் வந்துடுச்சு, உணவகங்கள் அனைத்து இடங்களிலும் இருக்கிறது. அந்த காலத்தில் நான் சிறிய வயதில் இருந்தப்போ எனக்கு ஞாபகம் இருக்கிறது, எல்லாத்தையும் கட்டி எடுத்துகிட்டு போவாங்க. என்ன புளிசோறு, லெமன் சாதம் என்று சொல்லி பயணத்திற்கு அனைத்தையும் எடுத்து செல்வார்கள். இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய பயணத்திற்கு எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது எடுத்து வந்திருக்கிறார்கள். எடுத்து வந்தது ஒரு 45 நாள் சரியாயிடுச்சு, முடிஞ்சிடுச்சு. முடிந்த உடனே தான் இறைவனை பற்றி நினைப்பதோ அல்லது இறைவனுக்கு எதிராக முணுமுணுப்போ ஆரம்பிக்கிறார்கள். அதுவரையும் சாப்பாடு இருக்கிறது, உணவு இருக்கிறது என்று கவலைப்படாமல் இருந்திருக்கிறார்கள். 45 நாட்களுக்கு பிறகுதான் அங்கேயே இருந்திருக்கலாமே, அங்கேயே இருந்திருந்தா 3 வேளைக்கும் நல்ல சாப்பாடு கிடைத்திருக்கும், அவ்வப்போது கறி கிடைத்திருக்கும். அவருடைய எண்ணத்தை பாருங்கள். அடிமைகளாக இருந்தாலும் பரவாயில்லை, எகிப்திலே அடிமைகளாக இருந்து ஒருவருக்கு கீழே அல்லல் பட்டாலும் பரவாயில்லை, 3 வேளை உணவு கிடைத்தால் போதும். ஆனால் இறைவன் அவர்களை எப்படி வழிநடத்தி இருக்கிறார் என்று மறந்துவிட்டார்கள். 10 கொள்ளை நோய்கள் வழியாக அவர்களை காப்பாற்றி, அதிலும் மிக முக்கியமாக அங்கிருந்து அவர்களை வழிநடத்தி கொண்டு வரும் பொழுது செங்கடலை கடக்க செய்யும் பொழுது எவ்வளவு மிகப்பெரிய வழிநடத்துதல் அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதையெல்லாம் மறந்துவிட்டு ஆண்டவர் நோக்கி மன்றாடுகிறார். இருப்பினும் ஆண்டவர் அவர்களுக்கு தேவையான உணவை, மன்னாவையும் காடையையும் கொடுக்கிறார், வழி நடத்துகிறார். இதுதான் ஆண்டவருடைய பராமரிப்பு. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நல்ல விதைகள் அவற்றை பற்றி நாம் வாசிக்கின்றோம். விதைகள் விதைக்கப்படும் இடம்தான் மிக முக்கிய பங்காக ஆற்றுகிறது. இந்த நற்செய்தி வாசகத்தில் விதைகள் சேம், அதாவது ஒரே விதைகள் தான், விதைகளிலே மாற்றம் கிடையாது. ஆனால் அது விதைக்கப்படும் இடத்தில்தான் மாற்றம் நடக்கிறதை நாம் வாசிக்கிறோம். நல்ல இடமாக விதைக்கப்பட்டால் நல்ல விதைகளாக 100, 60, 30 பலனளிக்கும். நல்ல இடத்தில் விதைக்கப்படவில்லை என்றால் பலன் அளிக்காது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இறைவன் பராமரிப்பு எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அந்த பராமரிப்பை உணர்ந்து கொள்ளவில்லை என்றால் இஸ்ரேல் மக்களைப் போலத்தான் பல நேரங்களில் இருக்க முடியும். உணவிற்காக சண்டை போடுவது, தண்ணீருக்காக சண்டை போடுவது, பாலை நிலத்திலே மோயிசன் இல்லை என்று சொல்லி ஒரு கன்றுக்குட்டியை செய்து வைத்து அதை தெய்வமாக வழிபடுவது என்று சொல்லி நல்ல விதைகளாக விதைக்கப்பட்டாலும் அவருடைய மனது, அவருடைய விதைக்கப்பட்ட இடம் நல்லதாக இல்லை என்றால் இஸ்ரேல் மக்களைப் போலதான் பல நேரங்களில் நாமும் வாழ்ந்து கொண்டிருப்போம். இன்றைக்கு விதைகள் விதைக்கப்படுகிறது, பல விதங்களிலே விதைக்கப்படுகிறது. ஆண்டவருடைய வார்த்தைகள் நம் உள்ளத்தில் விதைக்கப்படுகிறது. எப்படிப்பட்ட இடமாக நம்முடைய உள்ளத்தை மாற்றி இருக்கிறோம். பல நேரங்களில் இஸ்ரேல் மக்களைப் போலதான் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். இறைவனிடமிருந்து அனைத்தையும் பெற்றுக்கொண்டும் இறைவனுக்கு எதிராக அவரை விட்டு விலகி சென்று நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய உள்ளத்தை நல்ல நிலமாக நாம் மாற்றிக்கொண்டால் விதைக்கப்படும் விதைகள், அதாவது இறை வார்த்தை அல்லது இறை திட்டம் நம்முடைய உள்ளத்தில் 100 மடங்காகும், 60 மடங்காகும், 30 மடங்காகும் பலனளிக்கும் என்பதில் சந்தேகம் கிடையாது. சிந்திப்போம். ஆமென். எல்லாம் கொணர்ந்தோம், திருவடி வைத்தோம், ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. எல்லாம் கொணர்ந்தோம், திருவடி வைத்தோம், ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய்
அன்பும் அருளும் பண்பும் பாசம் எல்லாம் நீ தந்தது. அன்பும் அருளும் பண்பும் பாசம் எல்லாம் நீ தந்தது. வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா. பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. சகோதரமே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி இறைவனுக்கு ஏற்புடையதாக படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையினின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகளும் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெற செய்தீரே. ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உதவாட்சியின் மேன்மைக்காக இறைவற்றுள்ள அடியார்கள் ஒவ்வொருவருக்கும் செலுத்தும் பலியை ஏற்று அதனைவரின் மீட்புக்கும் பயன்பட செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துபடியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரை தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துபடியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக்கும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலமாகும். வார்த்தையின் அவர்வடி எங்கள் அனைத்தையும் படைத்தவரை மீட்பராகும் ஈடேற்றவர் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியினால் கருதரித்து கன்னி தாயிடமிருந்து பிறந்தார். முடித்திருவுள்ளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர கைகளை விரித்து பாடப்பட்டார். இவ்வாறு சாவி வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே தூதரோடு இணைந்து உம்மை என்றென்று புகழ்ந்துரைத்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒன்று. ஆகவே நம்முடைய ஆவியை பிடிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்தி எழுமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதனை பிட்டு தன்னுடைய அன்பு சீடர்களுக்கு அளித்து இறைமகன் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின்பு ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி வாழ்த்துரைத்து தம் அன்பு சீடர்களுக்கு அளித்த இறைமகனே கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவோ உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையோ எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இருப்பினை உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமண என்ற ஒழியும் பெரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டே எனவே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இறைவா, உலகெங்கு பரவியிருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு அவை வழிநடத்தும் திருத்தந்தை பிரான்சிஸ் பேராயர் ஜார்ஜ் அந்தோனி சாமி எல்லா திருளினை அனைவரிடம் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திடலும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொண்டிருக்கும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கும் திருநை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், உலகிலும் முக்குந்தவனாயிருந்த புனிதர் ஆகிய அனைவருடனும் சிறப்பாக எம்முடைய கிளைச்சேரி நன்னை இறைவொழியை தாட்டி பத்திர ஞானமா ஆகிய அனைவருடன் நாங்கள் வாழ்வில் பங்குகொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தித்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட நம் அனைவருமே துணிந்திரை பக்தியோடு செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்த எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகிறோம். முதற்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து இப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என்னுடைய அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். திருத்துதலுக்கு மொழிந்திர என்னுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை பாராமல் திரு அவை விசுவாசத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் இரக்கத்தையும் சமாதானத்தையும் நோயில்லாத வாழ்வையும் தந்திரழுத்தலும் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறியவரை, உலகின் பாவங்களை போக்க வந்தவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் உடலும் இரத்தம் நம்மை காத்து நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். எனில் வாரும் என் இயேசுவே, இன்றும் என்னோடு உறவாடவே.
என் நெஞ்ச வீட்டினில் என் இன்ப பாட்டினிலே உன்னாமம் நான் பாட என் உள்ளம் நீ வாழவே என் அன்பு தாயாக என்னாலும் என்னை காக்கவே என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே தேவா இழந்தவா தேடும் அமைதி தா தேவா இழந்தவா தேடும் அமைதி தா உனை அழைத்தேன் உயிர் கொடுத்தேன் உறவை தேடி ஏனில் வாரும் என் இயேசுவே என்றும் என்னோடு உறவாடவே நீரின்றி ஒன்றில்லையே இங்கு நீதானே என் எல்லையே எனில் வாரும் என் இயேசுவே புனித யோசேப்பை நோக்கி மன்றாட்டு. மீட்பரின் பொறுப்பாளரை வாழ்க. பேறு பெற்ற கன்னிமரியாவின் துணைவரே, உம்மிடம் கடவுள் தம் ஒரே மகனை ஒப்படைத்தார். உம்மில் மரியா தம் பற்றுறுதியை வைத்தார். உம்முடனேயே கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற யோசேப்பே, உம்மை தந்தையாய் எமக்கு காட்டும். வாழ்வின் பாதையில் எம்மை வழிநடத்தும். அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எமக்கு பெற்று தாரும். எல்லா வகை தீமையிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமென். அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து அற்புதர் இயேசு தொலைக்காட்சி வழியாக நேரலையிலே திருப்பலியில் பங்கெடுக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்குமே முகநூல் பக்கங்கள் வழியாக திருப்பலியில் பங்கெடுக்கும் அனைவருக்கும் சிறப்பாக உங்கள் அனைவருக்கும் தொடர்ந்து இறை ஆசீர்வாதம். இறைவன் உங்களை வழிநடத்துவாராக. சிறப்பாக நாம் இன்று மாதத்தின் 21ஆம் தேதியிலே நம்முடைய கிளச்சேரியின் அன்னை இறை ஊழியர் தாட்டிப்பத்திரி ஞானமா அவருக்கு அருளால் பட்டம் கொடுக்கப்பட வேண்டி சிறப்பாக செபிப்போம். இறை ஊழியர் தாட்டிப்பத்திரி ஞானமா அவர்கள் அருளாளர் பட்டம் பெற வேண்டுதல் செபம். தந்தையே இறைவா, உமது இறை ஊழியர் தாட்டிப்பத்திரி ஞானமா நற்செய்தியின்படி வாழ்ந்து ஆர்வமுடன் எளியவர்களுக்கு இறைவார்த்தையை எடுத்துக் கூறி உம் மகன் கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்தார். இயேசு கிறிஸ்துவிடம் அவருக்கு இருந்த அர்ப்பணம், அன்னை மரியாவின் மீது அவர் வைத்திருந்த மாசற்ற அன்பு, திருச்சபை மீது அவர் கொண்டிருந்த பிரமாணிக்கம், கல்வி அறிவில்லாத ஏழை எளிய இளம் பெண்களிடம் அவர் காட்டிய கனிவு ஆகியவை எங்களுக்கு தூண்டுதலாக இருப்பதாக. மூவொரு இறைவா, எம் அனைவருக்கும் தாயாக விளங்கும் மரியாள், புனித சூசையப்பர், புனித அன்னாள் மற்றும் எல்லா புனிதர்களின் பரிந்துரையால் உமது இறை ஊழியர் தாட்டிப்பத்திரி ஞானம்மா அவர்களை புனிதர்களின் திருக்கூட்டத்தில் ஒருவராய் இணைத்தருளும். இவரை நோக்கி வரும் எண்ணற்ற மக்களை கண்ணோக்கி பாரும். இந்த அருட்கொடையை உமது எல்லையில்லா நன்மைத்தனத்தில் இருந்து உமது ஊழியர் தாட்டிப்பத்திரி ஞானம்மாவின் பரிந்து பேசுதலால் எமக்கு அருள வேண்டும் என்று
உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இந்நாள் முழுவதும் இறை ஆசீர்வாதம் உங்களோடு. காட் பிளஸ். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீ நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. எங்கள் காவலாம் சோசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். எங்கள் காவலா சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். கன்னி தாயாரே பக்தனியல்லோ, உன்னதமாய் பேருமாட்சி உற்ற பாக்கியனே. உன்னதமாய் பேருமாட்சி உற்ற பாக்கியனே. சென்னி மகுட முடி புனைந்த மன்னர் கோத்திர மாதவா. சென்னி மகுட முடி புனைந்த மன்னர் கோத்திர மாதவா. எங்கள் காவலா சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமோ ஆராதனையும் துதி தோத்திரம் நமஸ்காரமோ உண்டாக கடவுளே. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை இரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். திருக்குடும்பத்தின் பாதுகாவலரான புனித சூசியப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தேவதாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் அனைத்து புனிதர்களே, புனிதையர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இழைச்சன் இறை ஊழியர் அனைத்தாட்டு பத்திரின் ஞானம்மாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.